வணக்கம் மாணவத்தங்களா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில யூனிட் 8ல நம்ம ஆசிட் பேஸ் கான்செப்ட் பார்க்க போறோம்ப்பா. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அர்கினியஸ் உடைய கான்செப்ட் பார்க்க போறோம். இவர் தான் ஆரம்பத்துல முத ஆசிட்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா the substance dissociate to give hydrogen ion in water. நீ வாட்டர்ல போடும் பொழுது ஒரு சப்ஸ்டன்ஸ் H+ அயானை கொடுத்தா அத ஆசிட் அப்படின்னு சொன்னாங்க. சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்லிடலாம். HCl நமக்கு தெரிஞ்சது. ஏன் HCl ஆசிட் அப்படின்னா நம்ம அர்கினியஸ் சொன்னபடி பார்த்தோம்னா இட்ஸ் டிசோசியேட் இன் வாட்டர், இட் கிவ்ஸ் என்னதுமா H+ அயான் அண்ட் Cl- அயான். அப்ப என்ன பண்ணுது, இது H+ அயானை கொடுக்கறனால HCl இஸ் என்னதுமா ஆசிட். யார் கான்செப்ட் படி? அர்கினியஸ் உடைய கான்செப்ட் படி. சரிங்களா? ரைட். அடுத்து பேஸுக்கு என்ன சார் சொன்னாரு? பேஸுக்கு ஒன்னு சொல்றாரு என்னன்னா the substance dissociate to give hydroxide ion, that is OH- ion in water. இதுவும் தண்ணில கரையும் பொழுது OH- ion கொடுத்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லாவே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு is dissociate in water, it gives Na+ and OH- ion. so hydroxide ion தரனால சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுல ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, குறைபாடுகள் இருந்துச்சு. என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவரு ஒன்லி டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்வஸ் சொல்யூஷன் சால்வெண்ட் தான், அதாவது என்னது வாட்டரை வச்சு மட்டும் தான் சொன்னாரு. பட் he did not explain the non aqueous solvent பத்தி சொல்லல. அது ஒரு குறைபாடா சொல்றாங்க, லிமிடேஷனா சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்ன, நமக்கு நல்லாவே தெரியும் அமோனியா வந்து என்னதுமா பேஸ். ஆனா அமோனியா என்ன கொடுக்காது? NH3 தான் இருக்கு. அமோனியா வந்து பேஸ், ஆனா இது என்ன கொடுக்காது? OH- அயானை கொடுக்கல. அப்படி இருந்துமே இது பேஸ். அது ஏன் அப்படின்னு நம்ம அர்கினியஸ் உடைய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ இந்த லிமிடேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகத்தான் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா லவ்ரி பிரான்சஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் லவ்ரி பிரான்சஸ் தியரி பார்க்க போறோம். இது இன்னொரு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் தியரி அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப புரோட்டானை பத்தி தான் பேச போறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம அர்கினியஸ் என்ன சொன்னாருன்னா H+ அயான், ஹைட்ரஜன் அயான், OH- அயான் அப்படின்னு பேசியிருப்பாரு. இந்த லவ்ரி பிரான்சஸ் என்ன பண்றாருன்னா அப்படி மாத்தி அடிக்கிறார். என்னன்னா the acid tendency to donate proton. புரோட்டான்னா வேற ஒன்றும் கிடையாது, என்னது H+ தான். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCl, அதை எடுப்பாங்க. HCl ரியாக்ஷன் வித் வாட்டர், அதாவது கொடுக்கும் என்ன இருக்குன்னா என்ன கொடுக்கும் நமக்கு H+ கொடுக்குமா? அந்த H+ அன்ஸ்டேபிள் நமக்கு நல்லாவே தெரியும். அது வாட்டரோட கம்பைன் ஆகி என்ன ஆகும்னா ஹைட்ரோனியம் அயனா ஆகும். H3O+ பிளஸ் Cl- மாறும். அப்ப என்ன பண்ணுது, இந்த HCl டொனேட் த புரோட்டான்னால இது ஆக்ட் அஸ் த ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். ரெண்டாவது சொல்ற பேஸ்னா என்னதுங்க? அப்ப ஆசிட் டொனேட் பண்ணுது. அப்ப பேஸ் என்ன பண்ணுதுன்னா அக்செப்ட் த புரோட்டான். the substance accept the proton, that is called base அப்படின்னு சொல்றாரு லவ்ரி பிரான்சிஸ். சார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்லிடலாம். என்ன அப்படின்னா அமோனியா பாருங்க, NH3 plus water, reaction with water, it gives என்னதுமா அமோனியம் அயான் NH4 plus OH-. அப்ப இதுல இருந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிருக்கு. அக்செப்ட் பண்ணி NH4+ மாறி இருக்கு. அதனால இட் ஆக்ட் அஸ் த பேஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்த்தோம்ல அர்கினியஸ் வந்து சொல்லல NH3 வந்து ஏன் பேஸ்னு, அதை எக்ஸ்பிளைன் பண்றதா லவ்ரி பிரான்சிஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னா இது புரோட்டானை அக்செப்ட் பண்ணுதியா, அதனால இது என்னது அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்றாரு. ரைட். இங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு பார்க்க போறோம். என்னதியா? கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் பார்க்க போறோம். அது என்ன சார்? the chemical species that differ only by a proton, that is called conjugated acid base pair அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் அது அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அமோனியாவே எடுத்துக்கலாமா? பாருங்க அமோனியா எழுதுறேன் பாருங்க, திரும்ப எழுதுறேன் பாருங்க, நான் தெரியறதுக்கு எழுதுறேன். ரைட். பாருங்க NH3 plus water போடுறேன். இது என்ன கொடுக்குது எனக்கு? NH4+ கொடுக்குது. then OH- அயானை கொடுக்குது. ரைட். நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? இது அக்செப்ட் த என்னது புரோட்டான், அதான் என்ன சொன்னேன் பேஸ் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படி அந்த பக்கம் பாருங்க, இந்த NH4+ பாருங்க, இது என்ன ஆகுது? NH4+ H+ கொடுத்துட்டு NH3 மாறுது. அப்படி ரிவர்ஸ் பாருங்க. ஃபார்வர்ட்ல பார்க்கும்போது அக்செப்ட் த புரோட்டான், ரிவர்ஸ் பாருங்க NH4 என்ன பண்ணுது அப்படின்னா 4+ ஒரு ஹைட்ரஜனை விட்டு NH3 மாறுது. அப்ப டொனேட் புரோட்டான் வந்து என்னதுமா ஆசிட். அப்ப என்ன சொல்றாங்க? பேஸ் 1, இது ஆசிட் 1. இன்னொரு விஷயம் பாக்குறீங்களா? இது என்ன பண்ணுது பாருங்க, H2O என்ன பண்ணுது? ஒரு ஹைட்ரஜன் அயானை கொடுத்துட்டு OH- மாறுது. இட் இஸ் டொனேட். அப்ப டொனேட்னா என்ன அர்த்தம் நமக்கு? என்னதியா? ஆசிட். இப்ப இங்க கவனிங்க, இது என்ன பண்ணுது? ஒரு H+ வாங்கி H2 மாறுது. அப்ப இது வந்து என்னதுமா பேஸ்.
அப்ப இது ஆசிட் 2, இது பேஸ் 2. நல்லா கவனிங்க, அந்த பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேரு? இது ரெண்டையும் கவனிங்க. என்னது? இது பேஸும் இதுவும், ரைட். அதே இது வந்து பாருங்க, இதுவும் இதுவும். சோ இந்த H2O-வும் OH- கான்ஜுகேட் ஆசிட் பேஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமோனியாவும் அமோனியம் அயனும் கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். எப்படி சார் சொல்றீங்க? அதான் சொல்லிருக்காங்களே, டிஃபர் ஒன்லி புரோட்டான். இங்க பாருங்க, இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் பாருங்க, ஒரே ஒரு H+. இங்க NH3 இருக்கு, இங்க NH4+ இருக்கு, ஒரே ஒரு H+ இல்ல. அப்ப இது ரெண்டும் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். அடுத்து பாருங்க, H2O OH-. ரெண்டுக்கு என்ன டிஃபரண்ட்யா? ஒரு H+ இல்ல. அதான் சொல்றாங்க, the species that differ only a proton that is called conjugated acid base pair அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஏன் வளர்த்தமா சொல்றேன் அப்படின்னா, புக் பேக் எவாலுவேஷன் இருக்கு, ஈஸியா 3 மார்க் 2 மார்க் தான் கேட்பாங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ போறேன், அதை பாருங்க. சரியா? இதுல லிமிடேஷன் என்ன சார்? இதுலயும் லிமிடேஷன் இருக்கு சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, BF3 and AlCl3 also known as என்னது அப்படின்னா ஆசிட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இது என்ன பண்ணல? do not donate the proton. அப்படி இருக்கும்போது எப்படிரா BF3யும் AlClயும் ஆசிடா இருக்கும் அப்படின்ற ஒரு क्वेश्चन வரும்ல. இதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் வரப்போகுது. வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லூயிஸ் கான்செப்ட்மா. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெறுசா ஆசிட் பேஸ்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் அப்படிதான் சொல்லி பழகணும். சரி, லூயிஸ் எதை ஆசிட் சொல்றாரு, எதை பேஸ் சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். The substance, the compound accept an electron pair. என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணணுமா? நான் பசங்க சொல்லி தருவேன், மறந்துடுவான். எப்படின்னா அக்செப்டார் ஆசிட், அக்செப்ட் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்றது ஆசிட் அப்படின்னு நான் வச்சுக்க, மறக்கவே மறக்காது. சரிங்களா? சரி, அது வேற எப்படி இருக்கலாம்? அது ஒரு பாசிட்டிவ் அயனா இருக்கலாம், இல்லாட்டி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலா இருக்கலாம். அது தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம எலக்ட்ரான் இல்லாம இருந்தா தான் அது வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப இந்த லூயிஸ் ஆசிட் ஈஸியா பாக்குறதா இருந்தா பாசிட்டிவ் அயனா இருக்கும், இல்லாட்டினா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்போம், BF3 இஸ் த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். சரிங்களா? ரைட், பாப்போம் அடுத்து. லூயிஸ் பேஸ்னா என்னது சார்? லூயிஸ் பேஸ்னா அது என்னது? அக்செப்ட் எலக்ட்ரான் பேர். அப்ப இது என்ன பண்ணணும்? டொனேட் an எலக்ட்ரான் பேர். அப்ப லூயிஸ் பேஸ்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும், கொடுக்கும். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அது ஆனியனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நியூட்ரல் மாலிகுல் வித் அட்லீஸ்ட் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இருந்தா தான் கொடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ணணும்னா அதுட்ட குறைஞ்சபட்சம் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். அப்பதான் அது லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள், ரிப்பீட்டா பார்க்கக்கூடியது. அமோனியா நமக்கு தெரியும், நைட்ரஜன்ல என்ன இருக்கு அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. BF3 என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். இப்ப என்ன பண்ணுது? அமோனியா தனக்கு 2 எலக்ட்ரானை அதோட கொடுத்து பாண்ட் பண்ணுது. இது என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் பார்ப்போம், இப்ப தேவையில்ல. அப்ப அமோனியா என்ன பண்ணிருக்கு? டொனேட் எலக்ட்ரான் பேர். அதனால அமோனியா வந்து என்னதுமா? லூயிஸ் பேஸ். சரிங்களா? BF3 என்ன பண்ணிருக்கு? அக்செப்ட் எலக்ட்ரான் பேர். அப்ப BF3 வந்து என்னது? லூயிஸ் என்னதுமா? ஆசிட். எங்க சொல்லிருக்கேன்? அக்செப்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லிருக்கேன். சரிங்களா? நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஆசிட் பேஸ் கான்செப்டை தரவா சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் எவாலுவேஷன்ல கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் எப்படி கண்டுபிடிக்கின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த வீடியோ போட போறேன். நன்றி மாணவ தங்கங்களா.